ஜபம் கேட்டார். இசுராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜபம் கேட்டார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. அவர்கள் வேத பாடம் நடத்துவாங்க. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். அடியனை மரத்தை நீ வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். சத்திர கொண்டு வருகிற தடைகள் எல்லாம் எடுத்து போடுங்க. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏற்ற வேளையில் கொண்டு சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆளுகை செய்யும் அந்த இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? எந்த காலத்தில் இருக்கோம்? வனாந்திர பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் விசேஷமாக பண்டிகைகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பண்டிகையில் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த பண்டிகை என்னன்னா பாவ நிவர்த்தியின் நாள். இந்த நாளில் பாவ நிவர்த்தியின் நாளும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் ஒப்பிட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா ரெண்டுக்கும் சம்பந்தம் உண்டு. எப்படின்னு பாருங்க, பஸ்கா இதெல்லாம் பண்டிகை. பஸ்கா பண்டிகை எதை குறிக்கிறது? இயேசுவோடு நாம் மரித்திருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் பாவம் காணப்படக்கூடாது, இயேசுவோடு கூட உயிர் தெழுந்திருக்க வேண்டும். முதற்கனி பண்டிகை. 4வது அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். 5வது அதான் எக்கால பண்டிகை. அது என்னது? எக்கால பண்டிகை எதை குறிக்கிறது? எக்காலம் துணிக்கும் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் அது என்னது? என்ன வருகை? அதுக்கு பேரு ரகசிய வருகை. இனி பாவ நிவர்த்தி நாளை குறித்து கடந்த மாதம் பார்த்தோம். இந்த மாதம் முதல் வாரத்தில் பாவ நிவர்த்தி நாள். நல்ல ஞாபகம். யூதர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக, தாங்கள் செய்த தவறுகளுக்காக தேவனுடைய சன்னிதானத்தில் போய் பாவம் நிவர்த்தி செய்யும்படியாக தேவன் கொடுத்த நாள் தான் பாவ நிவர்த்தியின் நாள். தாங்கள் என்னென்ன தவறு செய்தாங்களோ அதை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு ஆட்டை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு ஆட்டினுடைய தலையின் மேல் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இந்த ஆசாரியன் ஆட்டை வெட்டி அதை மகா பரிசுத்தலத்தில் கொண்டு போய் தெளிக்கிறது தான் பாவ நிவர்த்தியின் நாள். அடுத்தது கூடார பண்டிகை. அது அடுத்த மாதம் பார்க்கலாம். ஸோ இந்த நாளில் பாவ நிவர்த்தியின் நாளில் நமக்கென்று ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. என்றென்றைக்கு உள்ள பிரதான ஆசாரியர். அது யாரு? இயேசு கிறிஸ்து. இவர் என்றென்றைக்கும் இருக்கிற நம்முடைய பிரதான ஆசாரியர். அப்போ பாவ நிவர்த்தியின் நாளும் வெளிப்படுத்தின விசேஷமும் என்ன சம்பந்தம்? அதான் நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை எவ்வளவு பேர் வாசித்திருக்கீங்க? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிருக்குது? அதான் கஷ்டம் இல்லையா? அப்போ இந்த பாவ நிவர்த்தியின் நாளுக்கும் வெளிப்படுத்தின விசேஷக்கும் ஒரு சம்பந்தம் என்னன்னா, இப்போ நம்ம ரகசிய வருகை முடிந்தாகிவிட்டது. யூதர்கள் தாங்கள் குத்தின தேவனை நோக்கி பார்ப்பார்கள். அதான் வெளிப்படுத்தின விசேஷம். ஒன்றும் கிடையாது. எப்படின்னா, இப்போ கிறிஸ்தவர்கள் ரகசிய வருகை இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு? 22 அதிகாரம். அதை 22 அதிகாரம் இதில் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்திருக்கிறேன். முதல் 5 அதிகாரங்கள் கிருபையின் காலத்தில் நாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள். அதுக்கு பிறகு இப்போ நம்ம எதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்? ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்த்தீங்கன்னா
ரகசிய வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்குது. ஏதாவது என்ன நடக்க தெரியுமா உங்களுக்கு உலகத்தில்? இஸ்ரேல் தேசம் என்ன செய்யுது? உருவாகி கொண்டிருக்கிறது. பயங்கர யுத்தம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து இறங்குவதற்கான ஆயத்தங்கள் இப்பொழுதே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. சுற்றியுள்ள நாடுகளும் இஸ்ரேலுக்கு கீழே இருக்குது. அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன நதி துவங்கி நதி வரையிலும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னபடினால அந்த தேசத்தை கொடுப்பதற்கான எடுப்பதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பந்தான் எப்போ இயேசு வருவார்னு தெரியாது. அதுக்குள்ள ஆயத்தம் இப்போ வருவார், எப்போ வரலாம். அதான் ரகசிய வருகை. சபை எடுத்துக்கொள்ளப்படுது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிந்த உடனே தொடங்குகிறது தான் உபத்திரவ காலம். உபத்திரவ காலத்தில் ரெண்டு உண்டு. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். இந்த இது எல்லாமே நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ளதை கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்குகிறது. எப்போ உபத்திரவ காலம் தொடங்குதோ, எப்போ ரகசிய வருகை முடியுதோ, முடிந்த உடனே அந்த கிறிஸ்து காட்சியில் வருவான். இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் அந்த கிறிஸ்து இவராக இருக்கலாம் இவராக இருக்கலாம்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியாது. இந்த உபத்திரவ காலம் துவங்கி 7 வருடங்கள், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், 3 வருடம், 7 வருட காலங்களை 6ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரை வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்கலாம். இதில் இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த இடம் 6லேருந்து 19 வரை. இது முடிந்ததும் இயேசு மத்திய வானத்தில் வருவார். 2 வருகை இருக்குது. 2ஆம் வருகையில் 2 பகுதி இருக்கிறது. 2 பகுதிக்கும் உள்ள மத்திய இடைவெளி 7 வருட இடைவெளியில் அவர் வருவார். இதுதான் அர்மகதோன் யுத்தம். கடைசி யுத்தம் நடக்கிறது அர்மகதோன். அது முடிந்தது 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சியை குறித்து 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 புதிய வானம் புதிய பூமியை குறித்து இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அநேக பெயர்கள் உண்டு. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் தயவுசெய்து 22 அதிகாரம் வாசிங்க. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன், வெளிப்படுத்தின விசேஷம் லேஸ்பட்ட காரியம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் நான் எடுத்து முடிக்கும்போது ஒரு வழியாயிடும் நம்மளும். ஏன்னா சத்துரு தடுக்கிற 2 புத்தகங்கள் உண்டு. இதெல்லாம் இன்னொன்று தானியல். இந்த 2 தான் ஒன்றுக்கு ஒன்று கோர்வையாக உள்ளது. அதனால் உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் ஒன்று அதுக்கு தக்க பலனும் உண்டு. இது இந்த உபத்திரவ காலங்களில் கர்த்தருடைய நாள், கர்த்தர் பழிவாங்கு நாள், யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், இப்படி அநேக பெயர்கள் உண்டு. 70வது வாரம், முடிவு காலம், கோபாக்கினியின் காலம், உபத்திரவ காலம், அழுகையின் காலம், உலகத்தின் முடிவு, கடந்து செல்லும் காலம், பாழாக்கும் அருவருப்பின் காலம், இப்படி பல பெயர்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரக்கூடிய உபத்திரவ காலங்களுக்கு உண்டு. இப்போ ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன நடக்கும்? சபையோட வாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. ரகசிய வருகையில் என்ன நடக்கும்? பைலட்லாம் போயிடுவாங்க. வேற ஆஸ்பத்திரியில் டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா? போயிடுவாங்களா? சொல்லுங்க. என்ன? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஆஸ்பத்திரியில் டாக்டர், ரட்சிக்கப்பட்ட டாக்டர் தான் போயிடுவார். அப்புறம் ட்ரெயினில் உள்ள டிரைவர்ஸு ரட்சிக்கப்பட்டவங்க ஓட்டினாங்கன்னா அப்போ என்ன நடக்கும்? விபத்துகள் நிறைய நடக்கும். உலகம் முழுவதும் சம்பவங்கள் நடக்கும் பொழுது சுனாமி தெரியுமா? சுனாமி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா அதை இன்னைக்கு எடுக்கணும்னு நினச்சேன். எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு நடந்தேன். அடுத்த வாரம் தான் பைபிள் ஸ்டடின்னு நான் ரொம்ப மெத்தனமாக உட்காந்துட்டேன். ஏன்னா 4வது கடைசி வாரம் ஒய்ஃப் தான் சொன்னால் காலையிலே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எப்படி இல்லை, நான் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன் காலையில் சுகமாக. இல்லை என்ன இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இல்லையா? இல்லை இல்லை அடுத்த வாரம் தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பாஸ்டர் விட்டேன் 4th இல்லை வீக் இல்லை அங்கிள். நான் நினச்சேன் கடைசி வாரம். எனக்கு கணக்கு கடைசி வாரம் 4th இல்லையா? கத்தனை திருமையில் ஓரளவுக்கு எடுத்து வந்துட்டேன்.
அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே உலகத்தில் உபத்திரவம், இப்போ உலகத்திற்கு ஒரு தலைவரை தேடுவாங்க. இப்போ இந்தியாவில் ஒரு பிரச்சனைன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி தான் அதுக்கு பதில் கொடுக்கணும். இந்தியாவில், அமெரிக்காவில்னா அமெரிக்கன் பிரசிடண்ட். ஆனால் உலகம் முழுவதும் ஒரே விதமான பிரச்சனை இருக்கும் பொழுது உலகத்திற்கு முழுவதற்குமாக ஒரு தலைவனை தேடுவார்கள். அதுதான் யாரு? அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்துவை யூதர்கள் தங்களுடைய மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? இயேசுவை கொண்டது யாரு? யூதர்கள் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுது. அப்ப ஒருவன் உலகத்தில் ஜெயிக்கிறவனாக ஜெயிப்பவனாக வரும் பொழுது இவன் தான் எங்களுடைய மேசியா என்று சொல்லி அந்த அந்தி கிறிஸ்துவை தங்களுடைய மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். அன்றைக்குதான் உபத்திரவ காலம் துவங்குகிறது. அந்தி கிறிஸ்து வந்த பிற்பாடு அவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுவான் யூதர்களும். அந்த உடன்படிக்கை முடிந்து பாதி முடியும் பொழுது பிரச்சனை துவங்க. அதான் மகா உபத்திரவ காலம். இந்த மகா உபத்திரவ காலத்தில் தான் அவங்க யூதர்கள் புரிந்து கொள்வாங்க, நாம் ஒரு பெரிய தவறை செய்து விட்டோம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்து ஒரு முக்கியமான புத்தகம். இதில் ஆசீர்வாதம் உண்டா தெரியுமா? என்ன இந்த புத்தகம் பிரதர் சிஸ்டர் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதுக்கு தக்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாக்கியவான்கள் 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 என்று நிறைய உண்டு. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். நிர்வாணமாய் நடாதபடிக்கு விழித்தப்பட்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படி அநேக ஆட்டுக்குட்டியான கல்யாணம் விழுந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள். அப்ப என்னன்னா நீங்கள் நானும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக மாறுவோம். ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். நான்லாம் இது கிட்டத்தட்ட 3 முறை எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் விளக்கமாக எடுக்க போகிறதில்ல, ரஃப்லி சொல்லிட்டு தான் போகிறேன். ஏன்னா நம்ம அங்கேருந்து புறப்பட்டுருக்கோம், அதை புறப்பட்டு அந்த எண்டுக்கு போய் முடியணும். அங்கே போய் முடியும் பொழுது தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை விளக்கமாக எடுக்க போகிறது. அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கிறதுனால சில சமயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் ஆசீர்வாதங்கள் உண்டு, அதை மறந்து விடக்கூடாது. அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 1:19 என்ன சொல்லுகிறது? நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது. இந்த யோவான் 95 வயதுக்கு மேலே இருக்கும். யோவானை பற்றி தெரியுமா? யோவான் யாரு? யோவான் ஸ்நானகனா அப்போஸ்தலனாகிய யோவானா? யோவான் எங்க இருந்தாரு? பத்ம தீவில். எதுக்காக? அவர் நாடு கடத்தப்பட்டார். சுவிசேஷம் சொன்னார். எபேசு சபையில் அவர் ஊழியம் செய்தவர். அதனால அவர் பத்ம தீவுக்கு நாடு கடத்தப்பட்டபடினால 95 வயதில், ஏன்னா ரொம்ப இயேசுக்கு பிரியமாக இருந்த ஒரு சிஷ்யன், 95 வயதில் பத்ம தீவுங்கிறது ஒரு கந்தக பூமி. கந்தக பூமின்னா கந்தகம் எடுக்கிற பூமி. அங்கே அண்டர் கிரவுண்டில் கொண்டு போய் இந்த வயசான மனுஷனை கொண்டு போட்டான். ஏன்னா ஜெயிலில் போடுறது எண்ணெய், கொதிக்கிற எண்ணெயில் போட்டு அந்த ஆள் சாகாமல் கொப்பரை அவங்க எண்ணெயிலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தோம். யோவான் மரிக்கவில்லை என்ற உடனே அவனை பத்ம தீவுக்கு கைதியாக அனுப்பிவிட்டாங்க. பத்ம தீவுக்கு போன இடத்துல ஆண்டவர் அங்கே போய் அவருக்கு காட்சி அளிக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை நமக்கு கஷ்டம், நான் தேவனுடைய பிள்ளை, உபத்திரவம் பாடுகள் கூட நான் கடந்து செல்லுகிறேன், ஏன் எனக்கு இப்படின்னு வரும் பொழுது அங்கே நமக்கு காட்சி அளிப்பார். அல்லேலூயா. ஆமாம். ஸோ அப்போ 3 காரியத்தை இங்கே கொடுக்குறார். ஒன்று, கண்டவைகளை எழுது. அதான் அதிகாரம் 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது தெரியுமா? இயேசு காட்சி அளிக்கிறார். நிலையேங்கி தரித்தவராய், மார்பருகே பொற்கச்சையை உடையவராய், தலை வன் சிரசை போன்ற இருக்கிறது,
அப்புறம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அவருடைய கால்களில் வெண்கலத்தை போன்ற பாதங்களை உடையவர், இப்படி நிறைய இருக்குது. அங்கே கண்டது தான் கண்டவைகள் 1ஆம் அதிகாரம். மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு? 22 அதிகாரம். 2வது இருக்கிறவைகள், இந்த இப்போ காலகட்டம், அது சபை, 7 சபைகளை குறித்தது. 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரம். அது முடிந்த பிற்பாடு 4வது அதிகாரத்திலிருந்து 22ஆம் தேதி வர இனி சம்பவிப்பவைகள், இனி சம்பவிப்பவை. சரி, இப்போ திரியேக தேவன்னா என்ன அர்த்தம்? திரியேக பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அதே மாதிரி சாத்தானுக்கு திரியேகம் உண்டா? உண்டா? சொல்லுங்க. கிடையாது. யார் கிடையாதுன்னா சொல்லுங்க. வெரி குட். சாத்தானுக்கு திரியேகம் உண்டு. அதேதான் இந்த முக்கியமான இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல திரியேக சாத்தானை பார்க்கலாம். சாத்தான் கள்ள தீர்க்கதரிசி, அந்த படம் பார்த்தா கள்ள தீர்க்கதரிசிக்கு எப்படி படம் போட்டிருக்கு? ஆட்டுக்குட்டியை போல இருக்கு. ஆனா அவன் யாரு? உள்ளுக்கு இருக்கிறது என்னது? ஓநாய். புரியுதா? அந்தி கிறிஸ்து. இந்த 3 பேரும் செயல்படுகிற ஒரு புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். இது சாத்தானுடைய திரியேகம். இது போக நிறைய இருக்குது. ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஒரு குழந்தை, ஆண் குழந்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பெரிய வலு சர்ப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மிகாவேல் தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது போக இவளெல்லாம் மெயின் ஆக்டர்ஸ் வெளிப்படுத்தின விசேஷத்தில். நம்ம பாவ நிவர்த்தி நாள்லாம் என்னன்னு சொன்ன முதல்ல, யூதர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்த செல்லுகிறது. அதான் 2 ஒன்று கர்த்தருக்குன்னு ஒரு ஆடு, இன்னொன்று பழிக்கட ஆடு. அதே மாதிரி யூதர்கள் எப்போ உணர்வாங்கன்னா, தாங்கள், அதான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்வழியாகவும் அவரை குத்துனவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஏன் அவரை பார்த்து புலம்புவார்கள்? நாங்கள் தப்பு செய்துட்டோமே. மகா உபத்திரவ காலம் தொடங்கிறது வர அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்போ அந்திகிறிஸ்து என்ன, போய் இயேசு வந்துட்டாருன்னு வைங்களேன், வந்த உடனே என்ன தொடங்குது? அந்திகிறிஸ்துனுடைய ஆட்சி. அந்திகிறிஸ்து அவன் செய்கிற வேலை என்ன தெரியுமா? எருசலேம் தேவாலயத்தை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை ஆலயம் இருக்குது? யாரெல்லாம் கட்டின ஆலயம்? முதலாவது யார் தேவாலயம் கட்டினா? சாலமன். இப்போ அந்த ஆலயம் இருக்குதா இல்லையா? அதுக்கு பிற்பாடு யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போன இடத்துல திருப்பி எஸ்ரா நெகேமியா என்ன கேட்டாங்க? அலங்கம் கட்ட வந்தாங்க. அப்போ ஆலயம் கட்டப்பட்டது. கோரேஸ் ராஜா அனுமதி கொடுத்து திரும்ப பழைய ஆலயத்தை எடுப்பித்து வெட்டி அலங்கத்தெல்லாம் கட்டினாங்க. அதுக்கு பிற்பாடு அதுலேயும் பன்றியை பலி செலுத்தி அதுவும் தீகிதாச்சு. அப்புறம் ஏரோது ராஜா ஒரு ஆலயம் கட்டினார், யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக. தான் கடைசி ஆலயம். அந்த ஆலயம் தான் கம்ப்ளீட்டாக தீக்கு இரையாக்கப்பட்டு, அந்த ஆலயத்தில் கோல்டு கிடைக்குன்னு சொல்லி தீயை வச்சு கொளுத்தி கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கும் யூதர்கள் ஆலயம் கட்டுவதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆலயம் எப்பவும் கட்டலாம், பொருட்கள்லாம் சவாதரித்து வச்சாச்சு. ஆலயம் கட்ட காத்து கொண்டிருக்கிறாங்க, தலைவன் இல்லை. அப்போ ரகசிய வருகை முடிந்த உடனே அந்தி கிறிஸ்து யூதர்களோடு சொல்லுவான், நான் உங்களுக்கு ஆலயத்தை கட்டி தருகிறேன். ஏன்னா அவன் வேர்ல்டு லீடர், உலகத்திற்கு தலைவராக இவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அவன் வேர்ல்டு லீடர்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்போ இவன் தான் நமக்கு மேசியா, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா
இவன் தான் அப்படின்னு சொல்லி ஆலயத்தை அவன் கட்டி கொடுப்பான். ஆலயம் கட்டி கொடுத்து எல்லாம் நடக்கும். பழைய பலிகள் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அது உடன்படிக்கை நீங்கள் நான் இடையில இருந்து உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கிறேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25 27 வாசிங்க. தானியேல் 9 25 27. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கும் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். தொடர்ந்து வாசிங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். முடிஞ்சாச்சு. அது நமக்கு முடிஞ்ச மேசியா சங்கரித்தாச்சு. ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அவன்தான் அந்திகிறிஸ்து. அதின் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் நியமிக்கப்பட்டது. அவர் யாருன்னா அந்த வரப்போகிற பிரபு. அது யாருன்னா அந்திகிறிஸ்து. அவர் ஒரு வாரமளவும் உறுதிப்படுத்தி இந்த வாரம் பாதி சென்ற போது புரியுதா? இப்ப அந்திகிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா பாதி செல்லும் பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். ஒழிய பண்றது மாத்திரம் இல்லை, சொல்லுவார் நான் தான் கடவுள். தேவாலயத்தில் உட்கார்ந்து சொல்லுவார் நான் தான் கடவுள், நீங்க எல்லாரும் என்ன வர்ஷிப் பண்ணணும். அப்பந்தான் தாங்கள் குத்தினவரை யூதர்கள் நோக்கினார். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு மகா உபத்திரவ காலம் தொடங்குது. ஏன்னா பிரச்சனை கூடிடும். 2வது 3 வருஷம் பயங்கர பிரச்சனை. இந்த புத்தகம் இதில் இன்ட்ரடக்ஷன்லாம் இருக்கிறேன். குத்தின தேவனை நோக்கி பார்ப்பார்கள், அது பாவ நிறுத்திய நாளுக்கு சமம். இனி இப்போ வெளிப்படுத்தின விசேஷ அதிகாரத்துக்குள்ள வரலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் யாருக்கு ஒப்புவிக்கிறார்? இயேசுக்கு ஒப்புவித்து இவர் தம்முடைய தூதனை அனுப்பி ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி சொல்லுவீங்க? நிறைய பேர் வேற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? வெளிப்படுத்தின நம்ம விசேஷம்னு சொல்றோம். மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இப்ப நான் சொன்னேன் சுவிசேஷம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் அது தவறு. காஸ்பல் வேறு. இது வெளிப்படுத்தின விசேஷம். வயர் இருக்குதா? இல்லை. தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் சேர்ந்து கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கும். இதை நம்ம இப்போவே ஆரம்பிக்கணும். யோவான் ஆசியாவில் உள்ள சேர்ந்து 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தவர்களிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு சமாதானமும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். இதுல என்ன உங்களுக்கு இன்னொரு இதுல ஒரு பியூட்டி தெரியுமா? இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்தீங்கன்னா வர்ஷிப் பண்ணுவதற்கு நிறைய பாயிண்ட். என்னெல்லாம் இருக்குது இதுல? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும், இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இதை வர்ஷிப் பண்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது.
அல்லையா சோத்திரம், அல்லையா சோத்திரம், அல்லையா இந்த ரெண்டுலேயும் வண்டியை ஓட்டுவாங்க. இதில் நிறைய காரியங்கள் அவரை குறித்து சொல்லுவதற்கு இங்கே இருக்கிறது. 6வது வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் நினைக்கும். அடுத்தது 7, இதோ மேகங்களுடனே வருவார், கண்களியாகவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களோ பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து அப்படியே ஆகும். திருப்பி வாசிப்பு 8, இருக்கிறவரும் இருந்தவரும், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக சர்வ உள்ள கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் அல்பாவும் ஒமேகாவும்னா என்ன? நான் ஃபுல்லாக எல்லாம் டீட்டெயிலாக எடுக்கலை, சிம்பிளாக எடுக்கிறேன். அல்பாவும் ஒமேகாவும்னா என்ன? தொடக்கமும் முடியும். வேற? நான் ஏயும் இசட்டுமா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆல்பபெட், இங்கிலீஷ் ஆல்பபெட் எடுத்துக்காங்களா இல்லையா? ஆங்கில எழுத்துல முதல் எழுத்து என்ன எழுத்து? ஏ. கடைசி எழுத்து இசட். அதுதான். அதே மாதிரி கிரேக்கத்தில் முதல் எழுத்து ஆல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. அப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கின தேவன் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவிழப்பட்டுகிறார். அடுத்தது 10வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. இங்கே இருக்குது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் உபேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கே நீ 7 பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பரம். அப்போ 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும் இந்த 7 சபைகள் இந்த இருக்கு பார்த்தீங்களா? நிலையங்கி தரித்தவராய் நீங்க அதுல 1ஆம் அதிகாரம் படிச்சா தெரியும். அவருடைய தரிசனத்தை குறித்து இங்க பார்க்கலாம். 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலா வருகிற தேவன். அவர் நிலையங்கி தரித்தவராய், மார்பருவே பொற்கச்சை உடையவர். வேற வாசிங்க. அதுல சிரசு எப்படி இருக்குது? வெண் பஞ்சை போல, உணர்ந்த மழை போலவும் இருந்துச்சு. அவருடைய இதெல்லாம் அப்படி இல்லையா? அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், வாயில இருபுறம் கருப்புள்ள பட்டயம், பாதங்கள் உலைக்களத்தில் உள்ள வெண்கலத்தை போன்ற பாதங்கள். இவர் தான் அந்த காட்சியை கொடுக்கிறார். ஆனா அவருடைய கருத்துல, வலக்கரத்துல 7 நட்சத்திரங்கள் இருக்குது. நட்சத்திரம் அப்படி மின்னிட்டு இருக்குது பாருங்க. 7 நட்சத்திரங்களும் என்னன்னா 7 சபைகள். எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா. 2ஆம் அதிகாரத்துல எபேசு சபையை குறித்து எழுதுகிறார், சிமர்னா சபையை குறித்து எழுதுகிறார், பெர்கமுவை குறித்து எழுதுகிறார், தியத்தீராவை குறித்து எழுதுகிறார். 3ஆம் அதிகாரத்துல மீதமுள்ள 3 சபைகள். அது எதெல்லாம்? சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. இந்த 7 சபைகளை குறித்து எழுதுகிறார். அதான் அங்க சொல்லி இருக்குது. அந்த இதை வாசிப்போமா? 13ஆம் வசனம் பாருங்க. இதுவும் ஒர்ஷிப்புக்கு உங்களுக்கு பிரயோஜனம். வாசிங்க. 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிற மனுஷர் குமாரனுக்கு ஒப்பானவரையும், அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் மென்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் கத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தை இறைச்சலை போல் இருந்தது. தமது வலகரத்திலே அவர் வாயிலிருந்து கட்டுள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் பிரகாசிக்கிற. இதுதான்
நீங்கள் 1வது அதிகாரத்தில் பார்க்கணும். அந்த 7 சபைகள் இன்றைக்குள்ள கிரேக்க தேசத்தில் காணப்படக்கூடிய 7 சபைகள் உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக கொடுத்துருக்குறேன். வேற இந்த 7 பற்றி என்ன தெரியும் பைபிளில்? 7 எதை குறிக்குது? பூரணம். வேற 7 வேற என்ன தெரியுமா? தேவன் எத்தனை நாள்ல வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார்? 7வது நாள் ஓய்ந்திருந்தார். 7ன்னா பூரணம். விசேஷமா வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ங்கிறது இந்த இவ்வளவு இடத்துல இருக்கு, 18 இடத்துல இருக்கு. 7 ஆவி, 7 சபைகள், 7 குத்துவிளக்குகள், நட்சத்திரங்கள், விளக்குகள், முத்திரைகள், கொம்புகள், இதெல்லாம் 7 உங்க ரெஃபரன்ஸுக்காக. அடுத்தது நான் சொன்னேன் 2ஆம் அதிகாரத்தில் 4 சபைகளும் 3ஆம் அதிகாரத்தில் 3 சபைகளும். அந்த கடிதம் என்ன பேட்டர்னில் இருக்குன்னா, நான் முன்னாடி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு கடிதமாக ஒவ்வொரு ஊராக எடுப்பேன். இப்போ நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு 2, 3, 4, 5 வேற போயிடலான் இருக்கேன். இப்போ அவர் எழுதுகிற கடிதம், நம்ம கடிதம் விளக்கமாக எப்படி எழுதுவோம்? கடிதம்லாம் நீ எத்தனை பேர் கடிதம் எழுதியிருக்கீங்க அதை சொல்லுவோம். ஐயா எழுதியிருக்காங்க, வேற சிஸ்டர் எழுதியிருக்காங்க, சுத்தம் எழுதியிருக்காரு, அம்மா எழுதியிருக்காங்க, அம்மா நீங்கள் இருக்கணும், நீங்கள் சாந்தி எழுதியிருக்கா எழுதிருக்கீங்க. எழுதும்போது எப்படி எழுதுவோம்? தொடக்கம் அன்புள்ள அப்பா அம்மா அறிவது, அப்புறம் சுதந்திரம், நான் நலம், தேவனுடைய கிருபை, நம்ம கிறிஸ்தவங்கள்ல தேவனுடைய கிருபையினர் இங்கு நானும் எல்லாரும் நலம், அதுபோல நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று விரும்புகிறேன். அப்புறம் எல்லாம் அப்புறம் விஷயம் வந்துடும். எங்கள் அம்மாலாம் கடிதம் எழுதினாங்கன்னா இப்படி இன்லைன் லெட்டர் இருக்கும். இங்கேருந்து வாசித்து இதெல்லாம் வாசித்து அப்புறம் அடுத்த இது வாசித்து பிறகு இப்படி வாசிக்கணும். இந்த இதுலேயும் எழுதுவாங்க, இங்கேயும் எழுதி அப்புறம் தலைகளாக பிடிச்சிக்கிட்டு தேப்ப இருக்கு பாருங்க. அன்புள்ள இப்படிக்கும் உங்கள் அன்புள்ள அம்மா, நான் அப்படி போனேன், பஸ் ஸ்டாண்ட்கிட்ட போனேன், உங்கள் பெரியப்பா வந்தார், அவர் அந்த அளவுக்கு பேசினார், ஊர் கதையெல்லாம் வரும். நான் எதுக்கு சொல்ல வரேன்? அதே மாதிரி யோவான் மூலமாக சபைகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் 4 வகையான பகுதி இருக்கிறது. நீங்கள் இப்போ வீட்டில் போய் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். பாராட்டு இருக்கும், குற்றச்சாட்டு இருக்கும். எடுத்தடுப்புலே குற்றச்சாட்டு வராது. பாராட்டு இருக்கும், குற்றச்சாட்டு இருக்கும், அடுத்ததுக்கு ஆலோசனை. நீ இப்போ நான் இப்போ பாஸ்டருக்கு எழுதுறேன்னா உதாரணத்துக்கு, பாஸ்டர் நல்லா இருக்கீங்க, நல்ல மெசேஜ், அதெல்லாம் அப்படி இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு குற்றத்தை குறித்து எழுதணும்னா அதில் என்ன பண்ணுறது பாருங்க, ஆனாலும் அப்படின்னா நீங்கள் எடுத்து நேரம் அந்த பகுதிக்கே வருவோமே. 2ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 4வது வசனம். ஆனாலும் முதல்ல அப்ரிஷியேட் பண்றாரு. எப்படி? உன் கிரியையும் பிரயாசத்தையும் பொறுமையும் பொல்லாதவர்களை சபிக்க கூடாமல் இருப்பதையும் அப்போஸ்தலர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்தவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும் எல்லாம் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அடுத்தது என்ன சொல்றாரு? நீ அதுலேருந்து விட்டுட்ட, நீ மனம் திரும்பி. இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு சபைக்கும் நீங்க போய் வாசித்து எடுக்கணும். நான் இதை போய் விளக்க எடுக்க போறதில்லை. மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய். மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தர், 2 மதங்கள் அங்கே இருக்குது, அதை பின்னால பார்க்கலாம். நிக்கோலாய் மதஸ்தவர் எசபேல் என்னும் ஸ்திரீயினுடைய ஒரு மதம். இதை குறித்து அங்கே கண்டித்து உணர்த்துவதை பார்க்கலாம். கடைசி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஒவ்வொரு சபைக்கும் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் என்னென்ன பரிசை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை
குச்சியை கொடுக்கவே இல்லை. இதோடு 3ஆம் அதிகாரம் முடியுது. 2ஆம் அதிகாரத்தில் எத்தனை சபை? 4 சபை. 3ஆம் அதிகாரத்தில் எத்தனை சபை? 3 சபை. இப்ப 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசல். பரலோகம் பரலோகம். பரலோகத்தில் ஒரு திறக்கப்பட்ட ஒரு வாசல் இருக்குது. கண்டேன். சத்தமானது, இங்கே ஏறி வா. இதான் அந்த வசனம் இதுல போட்டுருங்க. எங்க ஏறி வா சொல்றாரு? எங்க இருந்து கூப்பிடுறாரு? பரலோகத்துல இருந்து. யாரை கூப்பிடுறாரு? யோவானை கூப்பிடுறாரு. இங்கே ஏறி வா. வாசிங்க. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவை உனக்கு நான் முதலே சொன்னேன். முதல் 1ஆம் அதிகாரம் இருந்தவைகள். 2ஆம் அதிகாரம் 2லிருந்து 2, 3 என்ன சொன்னேன்? 7 சபைகள் இருந்தவைகள், இருக்கிறவைகள். 4ல இருந்து கடைசி வரை என்ன சொன்னேன்? இனி சம்பவிக்க வேண்டியவைகள். அதான் 4ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. நீங்க ஏறி வா. அது எதை குறிக்குதுன்னா ரகசிய வருகையை குறிக்குது. கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளை ஏறி வான்னு தான் கூட்டிட்டு போறாங்க. இது முடிஞ்சதும் 4ஆம் அதிகாரம். இது எதுக்கு சமம்னா ரகசிய வருகைக்கு சமமானது. 4. இந்த 4ஆம் அதிகாரத்தில் எங்க? பரலோகத்தில் தானே கூப்பிடுறாரு. பரலோக காட்சி எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? 2ஆம் வசனம் வாசிங்க. உடனே ஆவிக்குள்ளான அப்பொழுது வானத்தில் பரலோக காட்சி. 4ஆம் அதிகாரம். அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர். இதுதான் அந்த 4ஆம் அதிகார காட்சி. இது நான் விளக்கம் எடுக்கல. கடைசி தான் அந்த கட்டத்துக்கு போகும்போது அந்த விளக்கம். அது இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடும் இன்னும் இருக்குது. நாளாகும். பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தம். இந்த 4ஆம் அதிகாரம் முழுவதுமாக பரலோக காட்சி. அங்கதான் 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடங்களை 10ஆம் வசனம் வாசிங்க. இது என்ன பாருங்க, ஒரு நிமிஷம் இந்த படத்தை விளக்கம் சொல்லியிருக்கேன். இங்க 7 குத்து விளக்குகள். இது அடிக்கப்பட்ட வண்ணமாய் நின்று கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டி. சரியா? இங்கே 7 குத்து விளக்குகள் இருக்குது. 7 மிருகங்கள். ஒரு மிருகம், ஒரு மனித முகம், எல்லாம் 4. அப்புறம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 12 கோத்திர பிதாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. 12 பேர் யாருன்னா 12 கோத்திர தலைவர்கள். மீதமுள்ள 12 புதிய ஏற்பாட்டு ரெப்ரசன்டேட்டிவ். யாரு? 12 பேர் சீஷர்கள். இவங்க என்ன பண்றாங்க? நடுவில் இருக்கிறது பிதாவாகிய தேவன். அவர் எப்படி இருக்கிறார்? இவருடைய விளக்கம் தான் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சுற்றிலும் தேவ தூதர்கள். இது பரலோகத்தில். இது ஒரு கண்ணாடி கடல், ஒரு காட்சி. இந்த கண்ணாடி கடல் இதில் முத்தரிக்கப்பட்ட சுருள். இது அடுத்த அதிகாரத்தில் தான் வரும். அதுவும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் நின்று கொண்டு இருக்கிற ஆட்டுக்குட்டியும் அடுத்த 5வது அதிகாரத்தில் தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வாசித்து பாருங்க. இப்போ 2ஆம் வசனம் வாசிங்க. 4:2. வச்சிரக்கல்லுக்கும் சரி. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம். அப்படி வந்தீங்கன்னா நேரம் வந்தீங்கன்னா 7 அக்கினி தீபங்கள், 4 ஜீவன்கள் எல்லாம் வருது. இந்த 24 மூப்பர்களும் நம்ம பிரைஸ் அண்ட் வர்ஷிப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரைஸ் அண்ட் துதியும் ஆராதனை அல்லது தொழுகை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைஸ், நம்ம பிரைஸ் அண்ட் வர்ஷிப்
துதியும் ஆராதனை தொழுகையும் நடக்கும். ஆராதனை அதான் பார்க்க போறோம். இப்போ இந்த 10வது வசனம் வாசிங்க. 24 மூப்பர்களும் விழுந்து, இப்போ வணக்கமாய் விழுகிறதுனா என்னது? தொழுது கொள்வது. They are worshipping the Lord. ஏன் வணக்கமாய் விழுந்து? அதுல என்ன இருக்குது? விழுந்து வாசிட்டு அப்புறம் சொல்றேன். உயிரோடு இருக்கிறவரை தங்கள் கிரீடங்களை, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தொழுது கொள்ள போனால் முதலாவது இறக்கி வைக்க வேண்டியது என்னது? கிரீடத்தை. என்ன கிரீடம்? உங்களுக்கு கிரீடம் இருக்கும். என்ன விட்டா யாரும் இல்லை, நான் பெரிய ஊழியக்காரன், ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் ஆண்டோடைய சன்னிதானத்தில் போகும் பொழுது when you worship the Lord, forget about everything. இப்போ நான் ஃபுல் சூட்டெல்லாம் கோட்டெல்லாம் போட்டு வந்து அப்படி ஒர்ஷிப் இல்லைன்னா எனக்கு ஒரு நான் கோட்டு தான் நினைக்கிறேன். அல்லது பெண்கள் யாராவது நல்ல நகையெல்லாம் போட்டு அவன் என்ன போட்டிருக்கேன், நான் தான் எப்படி இருக்கேன், சூப்பராக வந்துருக்கேன். ஆனால் ஒர்ஷிப்பில் அதெல்லாம் கிடையாது. இங்கே என்ன பண்ணுறாங்க? 24 மூப்பர்களும் பரலோகத்தில் உட்கார்ந்துருக்கிறதுல முக்கியமானனால எனக்கு விட்டுட்டு போக விருப்பம். 24 மூப்பர்களும் பரலோகத்திலே இருந்தாலும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தங்களுடைய கிரீடங்களை கலத்தி வைத்து விட்டு அவரை தொழுகை செய்கிறார்கள். தொழுதுட்டு அடுத்த என்ன சொல்றாங்க பாருங்க. கர்த்தாவே மகிமையையும் கனத்தையும் பார்த்தவராக இருக்கிறீர், நீரே சகலத்தையும் அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும். இது என்னது? இது என்னது? தொழுகையை பார்த்தோம்னா என்னது? துதி. அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், இறக்கர் இருந்தவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமான், இதெல்லாம் அவரை புகழ்த்தி சொல்லுவது. அதாவது துதின்னா இங்கிலீஷ்ல சொல்லுவோம், யூ பிரேஸ் காட் ஃபார் வாட் ஹி இஸ். அவர் எப்படி இருக்கிறாரோ அதை சொல்லுவதுதான் துதி. நீ பெரியவர், நீ வல்லவர், நீ வாக்கு மாறாதவர், 7 குத்து விளக்கின் மத்தியில உலா வருகிற தேவன், நிலையங்கி தரித்தவர், மாறுபருகை பொற்கச்சையை தரித்தவர், சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருப்பவர். அவர் எப்படி இருக்கிறோ அதை பார்த்து பிரைஸ் பண்ணும் பொழுது நம்முடைய ஸ்தானம் உயரும். அல்லேலூயா. நீங்க பிரைஸ் பண்ணும்போது என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? அவரை இப்போ நான் ஐயாவை ஒன்று ப்ரைஸ் பண்ணுறேன்னு வைங்க, பாஸ்டர் ஐயாவை. பாஸ்டர் பிரமாதம், பாஸ்டரை விட்டா யாருமே கிடையாது அப்படின்னா அவருக்கு ஸ்தானம் தான் உயருமே தவிர ஏன் ஸ்தானம் உயரும்? சினிமாக்காரன் இருக்கான்னு வைங்களேன், ரிக்ஷாக்காரன் இருப்பான், ரிக்ஷாக்காரன் மக்கள் தின ரத்தத்தின் ரத்தம் வந்து விட்டா தலைவர் ஆனா ஊராம்பான். இவன் அப்படிதான் அடுத்த வருஷமும் நடிகர் வரும்போது இவன் ரிக்ஷாவாலாவாக தான் இருப்பான். ஆனால் நடிகர் பெரிய ஆளாயிரும். எவனை புகழ்த்தி பேசுகிறானோ புகழ்த்தப்படுகிறவன் மேலே போய்கிட்டே இருப்பான். ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய தேவனை புகழ்த்தும் பொழுது அவர் உயர்ந்தவர். நீங்கள் புகழ்த்தனால அவர் பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிறதில்லை, அவர் ஏற்கனவே உயர்ந்தவர். அப்ப நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய ஸ்தானம். அல்லேலூயா. புரியுதா? அதே மாதிரி தொழுகையில் என்ன பண்ணீங்கன்னா அவரை பார்த்துட்டு உயர்ந்தவர் உன்னதர், நம்மளை பார்த்துட்டு நான் ஒண்ணுமே இல்லாண்ட ஒண்ணுமில்லாத என்ன நீங்க எவ்வளவு தூரம் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ பணம் இருக்கலாம், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் தொழுது கொள்ளுகிறேன் அப்படின்னு எல்லாவற்றையும் கலத்தி வைத்து விட்டு தொழுவதுதான் தொழுகை. அல்லேலூயா. அடுத்தது இப்போ 4ஆம் அதிகாரத்தில் வந்து ரகசிய வருகை முடிஞ்சாச்சு, பரலோக காட்சிகளை காட்டி விட்டாச்சு. அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது 5ஆம் அதிகாரத்தில். அடிக்கப்பட்ட வண்ணமாய் நின்று கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டி. 5வது அதிகாரம் 1 வசனம். அன்றியும்
யாராவது ஒரு ஆள் சத்தமாக வாசிங்க. அன்றியும் உள்ளம் புறம்பவும் எழுதப்பட்டு ஆ 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஆ புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். அங்க அவர் இருக்கிறார். யார் வீற்றிருக்கா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் யாரு? பிதாவாகிய தேவன். அவர் கையில ஒரு புஸ்தகம், அது முத்திரிக்கப்பட்டிருக்குது. அடுத்தால வாசிங்க. புஸ்தகத்தை திறக்கவும் ஆ அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் கேட்கிறான். அவன் கேட்கிறான், ஒரு தூதன் கேட்கிறான், இவர் கையில ஒரு புஸ்தகம் இருக்குது, முத்திரை இருக்குது, இதை திறக்கிறதுக்கு யார் பாத்திரவான்? வானத்திலாவது பூமியிலாவது கீழாவது அதை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக கிடாதுன்னா காணப்படாதுன்னா நம்ம மிகவும் அழுதான். யார் அழுதா? யோவான் அழுதாரு. ஐயோ, இந்த புஸ்தகத்தை யாரு ஒருத்தருக்கும் திறக்க முடியாதாமே. அப்பதான் சொல்றாரு, மூப்பர்களில் ஒருவன் நான் என்னை நோக்கி வாசிங்க 5வது வசனம். நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் புஸ்தகத்தை திறக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். இதுலயும் பாருங்க, அவருக்கு என்ன இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், ஆதியும் அந்தவுமானவர், அல்பாவும் உமேகம், எவ்வளவு இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசுவை குறித்து நீங்க துதிக்கணும்னா அவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க? நீ அழாத, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த முத்திரைன்னா, முத்திரை என்ன எதை குறிக்குதுன்னா வரப்போகிற நியாயத்தீர்ப்பு. இந்த நியாயத்தீர்ப்பை நடத்த போகிறவர் 6வது அதிகாரத்திலிருந்து தொடங்குது. நியாயத்தீர்ப்பு அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்கள் தொடங்குது. ஆனா அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்கிறவனாக இருக்கலாம், ஆனா இந்த வேலையெல்லாம் நடத்துகிறவர் ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா. அதான் 6வது அதிகாரத்திலிருந்து இயேசுவானவர் செய்ய போகிற காரியம். அதனால போட்டிருக்குது, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம். ஓகேடா. அப்புறம் அங்க ஒரு பெரிய அங்க ஒரு ஆராதனை நடக்கிறத பார்க்கலாம். 9வது வசனம். தேவரே எல்லாம் சேர்ந்தே வாசிடுவோமே. எதுக்கா? தேவரே புத்தகத்தை வாங்கவும் அதை முத்திரையை உடைக்கவும் பாத்திரமாக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷக்காரர்களும் ஜனங்களிலும் எங்களை தேவனுக்கென்று இந்த ரத்தத்தினாலே எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் நீர் நாங்கள் பூமியில. யார் பாடுறா? யாரு? தேவ பிள்ளைகள். யாரு ரத்தத்தை கொண்டு மீட்டெடுத்தது? நம்மள. அப்ப பரலோகத்துல ஒரு பயங்கர ஒரு வர்ஷிப் நடந்துகிட்டு இருக்குது. 11வது வசனம். இன்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய லெக்கம் 16,000 இருந்தது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரம். இது என்னது? இது என்ன இந்த வசனம்? துதி. துதி இருக்குதா? இது எப்படி நேரா போனீங்கன்னா நிறைய இருக்குது. அப்போ 5வது அதிகாரத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாய் நின்று கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டி அவர்தான் முத்திரை திறக்க முடியும். அவர் தான் இனி 6வது அதிகாரத்திலிருந்து he is going to execute the whole thing. உபத்திரவ காலம் துவங்குகிறது. அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன் வருவான். ஆனால் வெள்ளை குதிரையில் வருவான். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது இதுதான். கிருபையின் காலம், விசுவாசிகள் ரகசிய வருகையிலே மேலே எடுத்துக்கொள்ளப்படுவார். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே உபத்திரவ காலம் தொடங்குகிறது. மகா உபத்திரவ காலம், மகா
4ஆம் அதிகாரத்திலிருந்து துவங்குது. 4ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு சொன்ன? பரலோகத்தில் ஒரு வாசல், இங்கே ஏறி வா. அது எதை குறிக்குது? ரகசிய வருகையை குறிக்குது. 5ஆம் அதிகாரத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாய் நின்று கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டி. கேட்டிங்கன்னா நான்லாம் என் பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டவங்கெல்லாம் நடுராத்திரியில் கூப்பிட்டாலும் 22 அதிகாரத்தையும் வரிசையாக சொல்லுவாங்க. நமக்கு வாரத்துக்கு நாம் ஒரு அதிகாரமே 2 வாரம் 3 வாரம் ஓடுறது நான் ஒரே நாளில் கொண்டு வந்திருக்கேன். இப்போ முதல் பகுதி இருந்தவைகளை பார்த்தாச்சு, சபை நடியில் உலா வந்த தேவன், இருக்கிறவைகளை பார்த்தாச்சு, இனி சம்பவிக்க போகிற அடுத்த மாதம் நம்ம பார்க்கலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ வெளிப்படுத்தின விசேஷத்தை டெய்லி வாசிங்க. அடுத்த மாதம் வர தயவுசெய்து வாசிட்டு வாங்க. புரியலைன்னா பரவாயில்ல, வாசிட்டே போங்க. 6ஆம் அதிகாரத்திலிருந்து முத்திரைகள். 6ஆம் அதிகாரம் 7 முத்திரைகள். 7ஆம் அதிகாரம் 1,44,000 பேர் முத்திரையிடப்படுவார்கள். 8ஆம் அதிகாரத்தில் எக்கால நியாய தீர்ப்பு 8-9. 10ஆவது அதிகாரத்தில் வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருவான். 11ஆவது அதிகாரத்தில் 2 சாட்சிகளை குறித்து பார்க்கலாம். 12ஆம் அதிகாரத்தில் சூரியனை அணிந்த ஸ்திரீயை குறித்து பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 13, 14, 15 எல்லாமே அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சியை குறித்து பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் கோப கலசங்களை குறித்து பார்க்கலாம். 17, 18 ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம். 19, 20 இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருவார். 20 சாத்தான் அடைக்கப்படுவான். 21, 22 புதிய வானம், நியாய தீர்ப்பு, புதிய வானம், புதிய. இந்த அளவுக்கு நீங்கள் இருக்க வேணாம், தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் 2ஆம் வருகைக்கு நடுவில் எத்தனை வருடம்? 7 வருடம். இந்த 7 வருடத்தில் தான் உபத்திரவங்கள் இருக்குது. இப்போ தான் அந்தி கிறிஸ்து அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி அதுக்கு பிறகு பாதி வரும்பொழுது உடன்படிக்கையை முறித்து விடுவார். அந்த காலத்தில் நடக்கிற சம்பவங்களை அடுத்த மாதம் கர்த்தர் சித்தமான பார்க்கலாம். பாஸ்டர் ஐயா நம்ம ஜெபத்தில் சொல்லிக்கலாம். கர்த்தரின் விலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். கர்த்தரின் விலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அழிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அழிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் துணித்திடவே சுமராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் துணித்திடவே சுமராஜனை வந்திடுவார். எல்லாரும் கண்களும் மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் நேரத்தில் நம்ம அர்ப்பணிக்க போறோம். நம்ம கேட்டோம், ரகசிய வருகைக்கு பின்பு 7 வருஷம் உபத்திரவத்தின் நாட்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் ஒரு பாரம் நமக்குள்ள வரணும். ஆண்டவரே, நாங்கள் யாரும் அந்த உபத்திரவத்தின் நாட்களுக்குள் கைவிடப்பட்டவர்களாய் இருந்துடக்கூடாதப்பா. ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம சபைக்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? உங்க குடும்பத்துக்காக ஆண்டவரே, நானும் என் வீடும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் ஆண்டவரே ரகசிய வருகையில
எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. அந்த உபத்திரவ காலங்கள், அந்த மகா உபத்திரவத்தின் காலங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்கத்தக்க ரீதியிலே கைவிடப்பட்ட பாத்திரங்களாய் போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கேட்கிற நாங்கள் அந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் திரும்ப கர்த்தனை கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட தருணங்களை கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அறியாத தெரியாத காரியங்களை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீ உதவி செய்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மக்களுக்காக ஒரு விசை ஜெபிக்கிறோம். இன்னும் சுகத்தை கொடுங்க, இன்னும் பலத்தை கொடுங்க, இன்னும் கிருபைகளை கொடுங்க, இன்னும் வேதத்தின் காரியங்களை சபை பிள்ளைகளாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்க ரீதியிலே கர்த்தர் இன்னும் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே இன்னும் நாங்கள் அதிக காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாஞ்சையோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வாஞ்சை கொடுங்க, இன்னும் தாகத்தை கொடுங்க, இன்னும் பாரத்தை கொடுங்க. உங்களுடைய பிரசன்னம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.